கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சோ வியூவர்ஸ் உங்களுக்கும் இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் நிறைய பேருக்கு இதை வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ என்ன கருத்தெல்லாம் நான் சொல்ல வரல. அது என்னன்னா, இப்ப மாற்றுத்திறனாளிகள் பல வகை இருப்பாங்க. கை, கால் ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. ஆனாலும் இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் விஷுவலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்கள பார்த்தா நிறைய வித்தியாசமா தோணும். நிறைய பேர் ரொம்ப சிம்பத்தட்டிக்கா பார்ப்பாங்க. சோ அது எதனால அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கும். இல்ல முன்ன பின்ன இவங்களை பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பர்சன்ஸ். சோ அப்படி இருக்கும்போது என்கிட்ட சில பேர் சில கியூரியஸா ரொம்ப கேட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்டா இருந்தது அந்த கொஸ்டின்ஸ்லாம். சோ அவங்க என்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75% நல்ல அவேர்னஸ் இருக்கும். ஒரு 25% பீப்புளுக்கு வந்து இதை பத்தி தெரியாது. அதுக்காக தான் சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன ஆன்சர் பண்ணிருக்கேன்றது இப்ப பாக்கலாம். ஓகேவா? ஆர் யூ ரெடி? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்கிட்ட எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, திவ்யா உனக்கு கனவு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்களுக்கும் கனவு வருங்க. கண்டிப்பா விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு கனவு வரும். என்னன்னா, நீங்க எல்லாம் ஃபேஸோட பாப்பீங்க, அப்படி டைரக்டா ஒரு படம் பாக்குற மாதிரி அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்கு எப்படின்னா, நாங்க எப்படி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கோமோ, அது வாட்டர்னா ஒரு கற்பனை இருக்கும், மலை அது மாதிரி ஒரு கற்பனை எப்படி இருக்கும் எங்க மைண்ட்ல, அது மாதிரிதான் வரும். பிளஸ் இப்ப நாங்க பேசுறோம், பழகுறோம் நிறைய பேரோட, அவங்க வாய்ஸ், அவங்க கூட நடக்கிறது எல்லாமே அப்படியே என்னன்னா பாக்குறத தவிர மீதி எல்லாமே உணர்றது, கேக்குறது, ஸ்மெல் பண்றது எல்லாமே கனவுல வரும். எங்களுக்கும் மலை மேல இருந்து விழுகிற மாதிரி கனவு வரும், பிளைட்ல பறக்கிற மாதிரி கனவு வரும், தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி கனவு வரும், யாரோ துரத்துற மாதிரி கனவு, எல்லாமே கனவு வரும். சோ விஷுவலி இம்பேர்டுக்கு கனவு வரும். ஓகேவா? அடுத்து என்கிட்ட கேட்ட ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ நடக்கும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்குவியா? 1 2 3 அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். என்னன்னா, இப்ப நீங்க வண்டியில போறீங்க, கார்ல போறீங்க. ஓகேவா? ஒரு தடவை நீங்க ரூட் பாப்பீங்க, அடுத்த தடவை எப்படி நீங்களா தானா போவீங்க. இப்ப உங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்கன்னா எதுவுமே ஸ்டெப்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்காது. நீங்களா பிரேக் போடுவீங்க, போவீங்க, டர்ன் பண்ணுவீங்க. ஆட்டோ சஜஷன்ங்க இது. பிரெயினுக்கு ஆட்டோ சஜஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கும். இப்ப நீங்க ஒரு தடவை எங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவை நாங்க போவோம். அதுக்காக 10 அடி தள்ளி கிச்சன், 3 அடி தள்ளி பெட்ரூம் அப்படிலாம் நாங்க எண்ணிட்டுலாம் போக மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காவே இவ்வளவு தூரம் வந்தா டர்ன் ஆகணும்னு அது பிரெயின் செட் ஆயிடும். சோ ஆட்டோ சஜஷன் மூலமா நாங்க நடந்து போயிருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது சூப்பர் சென்ஸ் ஏதாவது இருக்குமா, அதாவது பவர் உங்களுக்கு ஏதாவது இருக்குமா, சூப்பர் பவர் இருக்குமா அப்படின்னு. என்னன்னா, இப்போ கண் பார்வை இல்லாததுனால காது கேக்குறது, பிரெயின் கொஞ்சம், இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் ஞாபக சக்தி இருக்கும்பா, இவங்களுக்கு எல்லாம் காது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேக்கும்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதேதான் எங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரெயின் வேலை செய்தோ அதேதான். என்னன்னா, இப்ப சின்னதுல இருந்து இப்ப கண்ணு யூஸ் பண்ணாம எல்லாமே காதல கேட்டு கேட்டு பழகுறனால, கையில டச் பண்ணி பழகுறனால, மத்த சென்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால அது பிராக்டிஸ் ஆயிருக்கே தவிர, எங்களுக்கு அதிகமா ஒரு படி கேட்கும் காது, அதிகமா ஒரு படி மூக்கு வேலை செய்யும் அப்படிலாம் கிடையாதுங்க. இத சின்னதுல இருந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கனால அதை வச்சு நாங்க பிராக்டிஸ் ஆயிட்டே வருமே தவிர ஒரு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்கிட்ட கேட்டது, உனக்கு ஃபேவரட் கலர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கொஞ்சம் விஷன் இருக்கவங்களுக்கு இந்த லைட் இந்த கலர்ல இருக்கும், மொபைல் போன் இந்த கலர்ல, செல்போன் இந்த கலர்ல இருக்கும் அப்படிலாம் கொஞ்சம் தெரியும். ஆனா பட் சுத்தமா 100% டோட்டலி பிளைண்ட் இருப்பாங்கல்ல, இருக்கும்போது எங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த கலர் பத்தின ஐடியா இருக்காது. மேபி இப்ப எலுமிச்சம்பழம்னா எல்லோ கலர்ல இருக்கும், லீஃப் கிரீன் கலர்ல இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, அப்படி மைண்ட்ல இருக்குமே தவிர கலரை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது. அப்ப நீ ட்ரெஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டா, என்ன சுத்தி இருக்க வெல் விஷஸ்லாம், திவ்யா உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது உனக்கு சூட் ஆகுது, இந்த ப்ளூ கலர் உனக்கு நல்லா இருக்கும், பிளாக் கலர் நல்லா இருக்கும் ஒருத்தர் சொல்லுவாங்க. சோ அதை வச்சு ஓஹோ நமக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் போல அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரதுதான். ஓகேவா? அடுத்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. இது எனக்கு கஷ்டம்னு சொல்றது தவிர
ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் தடவை அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க, ஓகே. ஒவ்வொரு தடவை வரும்போது திவ்யா நான் யாரு கண்டுபிடி, நான் யாரு கண்டுபிடி அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஆக்சுவலா அவங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு கியூரியஸ் என்னன்னா என்னோட நேம சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க ஃபேஸ நீங்க பாக்குறீங்க. அடுத்த தடவை உங்ககிட்ட வந்து நான் யாரு நான் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க, இந்த முகத்தை மறக்கவா முடியும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடும்ல. அதே மாதிரிதான் எனக்கும் இந்த குரல்ல எனக்கு மறக்காதுங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் யாருன்னு கேட்க வேணான்னு தோணும். ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவையில ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, எங்களோட ஹைட்டு இதெல்லாம் தெரியுமா, நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமா நின்றுட்டு இருக்கோமா முன்னாடி அப்படின்லாம் கேட்பாங்க. சோ நீங்க நின்றுட்டு தான் இருக்கீங்க, உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க, எப்படி உனக்குதான் விஷன் கிடையாது, இதை நீ எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அந்த வாய்ஸ் தான். இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வாய்ஸ் கேட்கும், நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹைட்டா கேட்கும். சோ அந்த வாய்ஸ் கேட்கறத வச்சுதான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்களா நின்றுட்டு இருக்காங்களா, அவங்க நம்மள ஃபேஸ் பண்ணிருக்காங்களா திரும்பி இருக்காங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ இதுல டவுட் வேணாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க படம் எல்லாம் பாக்குறீங்கல்ல, என்னோட ஃபேவரட் ஹீரோ இவரு தான் அப்படின்னு சொல்றீங்க, ஃபேவரட் ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் கலர், அவங்க பண்ற ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்போம். நீங்க எப்படி ஃபேவரட் ஹீரோன்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அகைன் வாய்ஸ் தாங்க. மோஸ்டா வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ இப்போ ஒரு சில பேரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த வாய்ஸ்ல கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வச்சு பேசுற டயலாக்ஸ் படம் அதெல்லாம் வச்சு இவங்க எங்களோட ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா, அந்த நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த படம் நீ பாத்தியா, ஐயோ சாரி இந்த படம் கேட்டியா அப்படிம்பாங்க. அதான் என்னன்னா, ஐயோ இவங்களுக்கு முடியாது பாக்குறதுக்கு, இவங்க கிட்ட போய் பாத்தியான்னு கேட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நாங்களும் உங்களை மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். என்ன பாக்குறதுக்கு பதில் மத்த விஷயம்லாம் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மூலமா கேட்கலாம், சில சமயம் இமேஜின் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஓகே இப்போ வந்து என்ன சீன் வரப்போகுது, இது என்ன சீன், இது சோகமான சீனா இல்ல ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ண போறாங்களா யாராச்சும் அப்படின்ற மியூசிக் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால ஐயோ பாத்தியான்னு கேட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? சரி, இதுதான். சோ இந்த மாதிரி என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நான் தப்பா சொல்ல வரல, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், விஷுவல் இம்பேர்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கேட்டிருப்பாங்க. சோ அதுக்காக தான் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல நீங்களும் கண்டிப்பா அவேர்னஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு தடவையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.